மாநில மாநாட்டின் தலைவர் தோழர் பழனிசாமி அவர்களே, மாநில செயலாளர் தோழர் மோகன் அவர்களே, பிஆர்பிஏவினுடைய தலைவர் தோழர் கேஆர் அவர்களே, என்சிசிபிஏவுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கேஆர் அவர்களே மற்றும் டைஸில் அமர்ந்திருக்கும் நிர்வாகிகளே, தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் சமீபத்தில் இல்லாத வேலூர் மாவட்டத்தோடு இருந்து பைபிரிகேஷன் ஆனது. எனவே உறுப்பினர் சேர்க்கை கொஞ்சம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனவே உறுப்பினர் சேர்க்கையிலே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளர் இறந்துவிட்டதற்கு காரணமாக நான் ஏற்கனவே ஒர்க்கிங் கிளாஸ்ல கோட்டை செயலாளராக தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் கோட்டை செயலாளர், கோட்டை தலைவர் போன்ற பொறுப்புகளை வகித்ததனால் அந்த அனுபவத்தின் பேரிலே இப்பொழுதுதான் நான் வந்து ரிட்டையரே ஆகல, இப்பொழுது திருப்பத்தூர்ல நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனவே தொடர்களே, இந்த ஒவ்வொரு மாநில சங்கத்திலிருந்து வரக்கூடிய ஆர்ப்பாட்டம், தர்ணா, வேலைநிறுத்த போராட்டம் அத்தனையும் மாநில சங்கமாக இருக்கட்டும், மத்திய சங்கமாக இருக்கட்டும், கான்ஃபெடரேஷன் காலாக இருக்கட்டும், அனைத்து போராட்டங்களிலும் திருப்பத்தூர் கூட்டம், திருப்பத்தூர் நகர தொழிற்சங்க கூட்டமைப்போடு சேர்ந்து அருமையாக செய்து வருகிறது. சென்ற 22/6/2025 ஆண்டு மாநாடு நடத்தப்பட்டது. அது சமயம் மாநில செயலாளர் தோழர் மோகன் அவர்களும் நம்முடைய என்சிசிபியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ராகவேந்திரன் அவர்களும் வந்திருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அதிலிருந்து சிறப்பாக நடந்துட்டு தான் வருது. இதில் என்ன ஒன்றே ஒன்றுன்னா, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தோழர்களுக்காக அனுப்புறது கொஞ்சம் குறைவா. காரணம் என்னன்னா, அங்கிருந்து பைபிரிகேஷன் கொடுக்கும்போது சென்ட்ரல் கோட்டா, சிஹெச்யூ கோட்டாவை வெள்ளூர் டிவிஷன்ல இருந்து ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை எனக்கு முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளர் தொடர்ந்து அதையே கடைபிடிச்சிருக்கிறார். இனி வரும் காலங்களில் நம்மகிட்ட எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல நான் வந்து அனுப்புறேன்றதை இந்த இடத்துல நான் உறுதியளிக்கிறேன். மேலும் பென்ஷனர் போஸ்ட்ல 54 தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு வந்து மொத்தம் 21 பேர் வந்திருக்கும். மாநில சங்க நிர்வாகி ஒருத்தர், டெலிகேட்ஸ் 2, மீதி 18 பேர் வந்து விசிட்டர்ஸ், மொத்தம் 21 பேர் நாங்கள் வந்திருக்கோம். முறையா நம்மளுடைய மாநில சங்கம் நமக்கு வந்து இந்த ரிசப்ஷன் கமிட்டி வந்து எங்களுக்கு டார்கெட் வந்து 20,000 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. இருந்தாலும் 22,075 ரூபாய், 275 ரூபாய் நாங்கள் வந்து செலுத்தியிருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய அன்ஃபோல்டு டிக்கெட்ஸ், ஃபோல்டு டிக்கெட்ஸ் எல்லாமே இந்த ரிசப்ஷன் கமிட்டி கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். மேலும் பென்ஷனர் அதாலத் இது சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்களை இந்த கோட்டை கண்காணிப்பாளருக்கு எதிராக நாங்கள் நடத்திருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் பென்ஷனர் அதாலத் மீட்டிங்கை அவர் தந்ததில்லை. இப்போ நமக்கு முன்னாடி பேசினார் தோழர் வாரிமுத்து அவர்கள் எஸ்எஸ்பி, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் என் நினைவுச்சியில் இருக்கக்கூடியவர் வந்து போராட்டம் நடத்தியும் பென்ஷனர் அதாலத் மீட்டிங் கொடுக்காம இருக்கிறார். அதுக்கு வந்து மாநில சங்கம் கொஞ்சம் தலையிடணும்னு இங்கே வேண்டுகோள். என்சிசிபி அமைப்புன்னு பெயரளவில் தான் திருப்பத்தூர்ல இருக்குது. அது என்னதான் நிறுவனாங்கன்னு தெரியல. சென்ற மாநாட்டில் கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், இணைந்து செயல்படலாம் வாங்க தொடர்ந்து சொன்னேன். அவர் பேருக்கு ஒரு போஸ்ட் வாங்கி வச்சுட்டு சீர்குலைவு வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காரு. இணைய தொடரை மாநில சங்கம் இதில் தலையிட்டு என்சிசிபி என்றது ஒரு சரியான சிறந்த அமைப்பு, அதுக்கு வந்து சரியான நிர்வாகிகள் இருக்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தோழர்கள் திருப்பத்தூர் நகர தொழிற்சங்க கூட்டமைப்பில் இருக்கிறவங்கள நம்ம இணைச்சி செயல்படணும்னா அருமையாக செயல்படலாம். ஆனால் நம்ம போஸ்டல் சைடில் தேர்ந்தெடுக்கக்கூடிய தோழர் தான் இந்த செயல்முறை வேலையை செய்யறது. இதுக்கு மாநில சங்கம் தலையிட்டு NCC
சரிப்படுத்தணும். இது அமைப்பு நிலை விவாதம்ன்றதுனால தான் நான் பேசுறேன், இல்லைன்னா இதை பற்றி பேச மாட்டேன். அமைப்பு நிலை விவாதம் ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடத்தும் போது எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது மாவட்ட செயலாளர் என்ற முறையில். அதனால தான் இதை நான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேனே தவிர குறையா சொல்ல வரல. NCCP நடத்தணும் இருந்தாலும் AIPRPM மூலமா நம்ம நடத்துறோம், நடத்தி காட்டுவோம். இதுதான் என்ன என்கிட்ட இது சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால தான் சொல்லுவேன். தொடர்ந்து இது வருங்காலங்களில் திருப்பத்தூர் கோட்டம் சரியான முறையில் செயல்படும். KR வழியில் வந்த நாங்கள் நல்லா எஜுகேட் பண்ணி இந்த வளர்த்துருக்காரு. அதனால தொழிற்சங்க